நான் உங்க அருண். ஒருத்தர் K4னு சொல்லப்படும் ஒரு சக்தியால தீராத நோய்களுக்கு தீர்வுகள் கொடுத்துட்டு வரதாகவும், அந்த சக்தி கிடைக்க வருஷத்துக்கு ஒரு முறை நிர்வாண பூஜை நடத்துறதாகவும் எனக்கு சொல்லி இருந்தாங்க. அதை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் திருநெல்வேலிக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தீராத நோய் தீர்க்கும் K4 சக்திக்காக நிர்வாண பூஜை செய்யும் சாமியார். இமயமலை பகுதிகளில் மட்டுமே நடக்கும் ஒரு காட்சி. இப்போது 3வது கண் நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் போற வழியில இருக்கு கருப்பன்துறை விளக்கு. இங்கதான் போகரோட மறுபிறவியா பார்க்கப்படும் ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. நெடுநேர பயணத்துக்கு அப்புறமா நான் திருநெல்வேலிக்கு வந்துட்டேன். ஆனாலும் நான் இன்னும் கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணணும். போகரோட அமானுஷங்களை பத்தி நிறையவே தெரிஞ்ச எனக்கு போகரோட மறுபிறவியான ஒருத்தரோட ஜீவசமாதிக்கு போறது என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு நினைச்சு என்னோட பயணத்தை தொடங்கினேன். நான் இப்போ அந்த ஜீவசமாதி இருக்கும் பகுதிக்கு வந்துட்டேன். அங்க எனக்காக சுரேஷ் அப்படிங்கிறவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட என்ன அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். என்ன அவரு போகர் மாயாவோட கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. உள்ள ஒருத்தர் காவி உடையோட உட்கார்ந்திருந்தாரு. இவரு சிவானந்த மாயா. இவரோட குரு போகர் மாயா. இவர்தான் போகரோட மறுபிறவின்னு சொல்லப்படும் ஒரு சித்தர். அவரோட சீடரான சிவானந்த மாயா தான் இன்னைக்கு நிர்வாண பூஜை செய்ய போறவரு. காவி உடை, கழுத்துல ருத்ராட்ச மாலைன்னு ஒரு சித்தர் தோற்றத்துல இருந்தாரு. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில ஏராளமான நிர்வாண சாமியார்கள் வந்து பரபரப்பை ஏற்படுத்தின காமாக்கியா எபிசோட் இன்னைய வரைக்கும் பரபரப்பா பேசப்படுது. கைகள்ல போதை வஸ்துக்களோட, உடம்பெல்லாம் விபூதியோட, ஜடாமுடியோட இருக்கிற இந்த அகோரிகள் நிர்வாணமா இருக்கிறத பார்த்து பலரும் அதிர்ந்து போயிருந்தாங்க. அப்படிப்பட்ட அகோரி தோற்றம் எதுவும் இவர்கிட்ட இல்ல. ஆனாலும் இவர் செய்யக்கூடிய நிர்வாண பூஜைக்கு பின்னாடி ஏதோ ஒரு சித்த ரகசியம் இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் சிவானந்த மாயாவை சந்திச்சு பேசிட்டு இன்னைக்கு நைட்டு நடக்க போற பூஜைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கிளம்பினேன். ஒரு வழியா இருள் சூழ ஆரம்பிச்சது. பௌர்ணமி நிலவோட ஒளி கண்ணை பறிச்சது. இனிதான் நான் ஆவலா எதிர்பார்த்த நிர்வாண பூஜை நடக்கவிருக்கு. நிர்வாண பூஜை இங்கதான் நடக்கும்னு நினைச்சு நான் மறுபடியும் போகர் மாயா ஜீவசமாதிக்கு வந்துட்டேன். ஆனா நிர்வாண பூஜை இங்க செய்யப்படுறது இல்ல. அதுக்கு இங்கிருந்து நாம வெள்ளிமலை அடிவாரத்துக்கு டிராவல் பண்ணணும்னு சிவானந்தா என்கிட்ட சொன்னாரு. வெள்ளிமலை அடிவாரத்துலதான் போகர் முதல் தரம் ருத்ரச்சண்டி அம்மனை தரிசிச்சிருக்காரு. அதே இடத்துலதான் அந்த அம்மனை இப்ப பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதா சொல்லி இருந்தாரு சிவானந்த மாயா. வெள்ளிமலையில போகர் தவ செஞ்ச இடம் இருக்கு. அந்த போகருக்கு அம்மா காட்சி கொடுத்த இடம். நாங்க இப்போ வெள்ளிமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அங்க போனதும் அங்க ஒரு கருவறைய என்னால பார்க்க முடிஞ்சது. இதுதான் ஸ்ரீ மகாகாளி ருத்ரச்சண்டி அம்மன். அப்பா, அந்த அம்மன் முகத்துலதான் எவ்வளவு உக்கரம். ஒரு ஆள் உயரத்துல இருந்தது அந்த அம்மன் சிலை. நான் அங்க போயிருந்தப்போ அங்க ஒரு இடத்துல ஒரு ஆள் உயரத்துக்கான பள்ளம் ஒண்ணு வெட்டி வச்சிருந்தாங்க. இதுக்குள்ள இறங்கித்தான் சிவானந்த மாயா இன்னைக்கு நிர்வாண பூஜை செய்ய போறதா சொல்லி இருந்தாங்க. இந்த இடம் வெள்ளிமலை அடிவாரத்தில் இருக்கிற மகாகாளி ருத்ரச்சண்டியம்மன் கோவில். இந்த இடத்தையும் இவர் தான் பிரதிஷ்டை பண்ணி இந்த அம்மனை உருவாக்கியிருக்காரு. இந்த இடத்துல தான் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த நிர்வாண பூஜை பண்ணுவாராம். அதுவும் இந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி. இந்த பள்ளத்துக்குள்ளே அவர் இறங்கினதுக்கு அப்புறம் அம்மன் இவரோட உடம்புக்குள்ளே முழுமையாக இறங்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அவர் எழுந்து போய் அம்மனுக்கு பூஜை பண்ணுவார். அப்படி பண்ணும்பொழுது அவருக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும். இந்த சக்திகளை வச்சு தான் வரவங்க எல்லாருடைய பிரச்சனையும் இவர் சரி பண்ணுறாரு. சிவானந்த மாயா இறங்கி நிர்வாண பூஜை செய்ய போற அந்த பள்ளத்தை நான் பார்த்தேன். அங்க ஒரு சின்ன மண் குடுவையில மண் போட்டு நிரப்பி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த குழிக்குள்ள சின்ன மண் குடுவையை தவிர எந்த பூஜை பொருட்களும் இல்ல. இந்த பள்ளத்துக்குள்ளதான் சிவானந்தா இறங்கி நிர்வாண பூஜை செய்ய போறாருன்னு சொன்னதும் எனக்கு நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில வந்த தேவதா சாமி தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. ஒரு ஆள் உயரத்துக்கு பள்ளம் தோண்டி அதுக்குள்ள நீர் நிரப்பி அதுல 9 நாட்கள் தவம் பண்ணுவாரு தேவதா சாமி. தேவதா செய்யும் பூஜை மாதிரி தான் இந்த பூஜைன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இங்க நிர்வாண பூஜை நடத்தப்படுது. குழிக்குள்ள 4 மூலையிலையும் பூ போட்டாரு. அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாரு. குழிக்கு மேல
பூஜைக்குண்டான சில பொருட்களை வச்சிருந்தாங்க. அங்க பாம்பு வடிவத்துல ஒரு தண்டை ஒண்ணு இருந்ததை நான் பார்த்தேன். இந்த மாதிரியான தண்டைகள் சித்தர்களும் அகோரிகளும் அதிகமா யூஸ் பண்றத நான் பார்த்திருக்கேன். பூஜை பொருட்களையும் அந்த பாம்பு வடிவிலான தண்டையை எடுத்து குழிக்குள்ள வச்சாரு. இப்போ சிவானந்த மாயா நிர்வாண பூஜைக்கு ரெடி ஆனாரு. பௌர்ணமி நிலவை பார்த்து ஏதோ மந்திரங்களை சொல்லி வேண்டிக்கிட்டாரு. நானும் வேண்டிக்கிட்டேன். இவர் இப்படி பௌர்ணமி நிலவை பார்த்து வேண்டினது சந்திரன் கிட்ட இந்த நிர்வாண பூஜைக்கு அழைப்பு வச்ச மாதிரி இருந்தது. ஏதோ சில மந்திரங்களை சொல்லி வேண்டினாரு. அடுத்து தியானத்துல உட்கார்ந்துட்டாரு. இவ்வளவு உக்கிரமான அம்மனுக்கு நிர்வாண பூஜை செய்கிற இவர் யாரு? எதுக்காக இந்த நிர்வாண பூஜை? இப்படி சில கேள்விகள் என்னோட மனசுக்குள்ள தோணுச்சு. அதுக்கான விடை கிடைக்கணும்னா நாம அவரோட ஹிஸ்டரிய கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். சிவானந்த மாயாக்கு இவரோட குருவா இருக்கிற போகர் மாயா தான் இவரோட தாத்தா. சிவானந்த மாயா குழந்தையா பிறந்த சமயத்திலேயே சில தீர்க்க முடியாத குறைபாடுகளோட பிறந்திருக்காரு. அப்போ தன்னோட பேரனை பார்க்க வந்த போகர் மாயா ஒரு அமானுஷ தகவலை சிவானந்த மாயாவோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. முன் ஜென்மத்துல தனக்கு சீடனா இருந்த காலத்துல தன்னுடைய 10 நாள் உபதேசத்தை வாங்காததால தான் இப்போ இப்படி பிறந்திருக்கிறதா போகர் மாயா சொல்லியிருக்காரு. தான் தவத்துல இருக்கும்போது தன்னோட மடியில இவரை போடும்படி சொல்லியிருக்காரு போகர் மாயா. 10 நாள் ஒவ்வொரு நாளும் என்னை அவங்க முன்னால் தவம் இருந்து முடிக்கும்போது தூக்கி அவங்க மடியில் போட்டுருவாங்க. அவங்க கண்ணை விழிக்கும்போது என்னை பார்ப்பாங்க. அந்த கண்ணை விழிக்கும்போது அந்த 10 நாள் அவங்களுடைய அந்த சக்தி என் மேலே விழ நான் அழ ஆரம்பித்தேன். பால் குடிக்க ஆரம்பித்தேன். அந்த உடம்புல உள்ள உணர்ச்சிகள்லாம் கை காலை ஆட்டுறது இடம்லாம் அப்போ தான் எனக்கு வருது. முன் ஜென்மத்துல 10 நாள் உபதேசத்தை வாங்காத குறை இந்த ஜென்மத்துல தீர்ந்திருக்கு. சிவானந்தாவை அவரோட சின்ன வயசுலேயே போகர் மாயா தன்னோட சீடரா ஏத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மூலமா பல வித்தைகளை கத்துக்கிட்டு வந்திருக்காரு சிவானந்த மாயா. தான் ஜீவ சமாதி ஆக போறத முன்கூட்டியே உணர்ந்த போகர் மாயா அதுக்கேத்தபடி தன்னோட சீடரான சிவானந்த மாயாவை தயார்படுத்தி இருக்காரு. போகர் மாயா வாழ்ந்த காலங்கள்ல சிவானந்தாவுக்கு பல சித்த ரகசியங்களையும் பல மருத்துவ முறைகளையும் சொல்லி கொடுத்திருக்காரு. அதன் விளைவா தான் இன்னைக்கும் இங்க சிவானந்த மாயா பலருக்கும் தீராத நோய்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு வராரு. இவங்க மொய்தீன் பாத்திமா. இவங்களோட கர்ப்பப்பையில கேன்சர் கட்டி வந்திருக்கு. வலியால ரொம்பவும் கஷ்டப்பட்டவங்களுக்கு பல டாக்டர்களை பார்த்தும் சரியாகாம இருந்திருக்கு. கடைசியா இங்க வந்த சில மாசத்திலேயே கர்ப்பப்பையில இருந்த கட்டி கரைந்து போனதா எனக்கு சொன்னாங்க மொய்தீன் பாத்திமா. அதில் நான் காமிச்சேன், டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவங்க சொல்லிட்டாங்க பையன் கட்டி விட்டாங்க. அங்கே போங்க இங்கே போங்க கரண்டாக வைக்கணுன்ட்டு. அப்படி இருந்து நான் கேட்டேன் கருப்பு போய் எடுக்கலாமா, தான் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நீ இவங்கள்ட்ட ஒரு ஆள் சொன்னோன்னே இங்கே வந்தேன். காமிச்சேன், கையை பிடிச்சி பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் எல்லாம் மருந்து தரமா எதுனாலும் நான் பார்த்துக்கிட்டேன். நாங்கள் சரின்னு 9 மாதம் டைம் சொன்னாங்க. 6 மாதத்துலேயே எனக்கு கரைஞ்சி வெளியில் வந்துட்டு கட்டி வெளியில் வந்துட்டு. ஆனால் டாக்டர்ஸ் இது ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். அங்கே ஐக்ரௌண்டுக்கு போங்கன்ட்டாங்க. அதான் வேண்டான்ட்டு இவங்ககிட்ட வந்துட்டேன். இவங்க இங்க வரதுக்கு முன்னாடி பல டாக்டர்கள் எடுக்க சொன்ன ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை எனக்கு காட்டினாங்க. எனக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் பத்தி தெரியலனாலும் அதுல இருந்த சில குறிப்புகளை வச்சு இவங்களுக்கு கேன்சர் இருந்ததுன்னு நான் உறுதி செஞ்சுக்கிட்டேன். சிவானந்த மாயா இங்க வர எல்லாருக்கும் நாடி பிடிச்சு பாக்குறாரு. ஆனா இது நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல. இதன் மூலமாவே இவர் நோய்களை சரி செய்யறதா ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்றாரு சுரேஷ். நமக்கு சுவாமிஜிக்கு பிறப்பிலே கொடுக்கப்பட்ட வரம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதாவது நாடி பிடிக்கும் பொழுதே அந்த பவர் உள்ளே இறங்கிடும். இந்த நாடி கையில் நாடி பிடிச்சி இப்படி பார்க்கும்போதே அதோட வேவ்ஸ் உள்ளே இறங்கி எந்த இடத்துல நோய் தாக்கம் அதிகமாக இருக்கோ அந்த நோயோட தன்மையை குறைக்கும். அதுதான் மெயின். மருந்துங்கிறது மனிதனோட மனத்தை சரி பண்ணுறதுக்கும் அவனோட உடம்புல உள்ள ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுக்கு தான் நம்ம மெடிசன் கொடுக்குறோம். மற்ற எல்லாமே அவங்களோட பவர் தான் அவங்களோட நோயை குணப்படுத்தும். கேன்சர், கிட்னி ஃபெயிலியர்னு பல விதமான நோய்களோட பலர் இங்க வராங்க. இந்த விஞ்ஞான உலகத்துல நோய்கள் பெரும்பாலும் குணமடைய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படல. கேன்சர், கிட்னி ஃபெயிலியர்னு டாக்டரால கைவிடப்பட்ட பலர் இங்க சிவானந்தாவால குணமாயிருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் பாதம் மட்டும் வீங்கிருந்துச்சு. பாதம் மட்டும் தர்மாஸ்பத்திரியில் டயாலிஸ் பண்ணாத்தேன் ஆகும். டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாலிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டயாலிஸ் பண்ணாலும் 6 மாதத்தை இருப்பார்.
அதுக்கு அப்படின்னு சொன்னப்ப எனக்கு இருக்க அளவுக்கு இருந்துட்டு போவோம் அப்படின்னு இருந்தேன். பார்த்துட்டு ஒரு மருந்து கொடுத்தாரு. மருந்து கொடுத்த பிறகு அந்த கால் வலி வீக்கம் உடனே வத்தி விட்டது ஒரே மாதத்தில். போனுக்குள்ளே இந்த மாதிரி கேன்சர் மாதிரி இருக்குது, எதுவுமே சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் இவர்கிட்ட நம்ம வந்தோம். இங்கே வரும்போது நீங்கள் என்ன நிலைமையில இருந்தீங்க? ரொம்ப கண்டிஷன் வந்து இதாக என்னால் சுத்தமாக நடக்கவே முடியாது. கூட்டு வந்து இப்போ இந்த அளவுக்கு நடக்கிறாங்கன்னா இவர் தான். சூரியன் கிட்ட இருந்தும் சந்திரன் கிட்ட இருந்தும் பெறப்படக்கூடிய சில கதிர்வீச்சுகள் மின்சாரமாக மாறுது. அந்த கதிர்கள் நம்ம உடம்புல தவம் இருந்து அந்த அம்மா மூலமாக நம்ம வாங்கி வச்சுக்கும்போது, இதை நாடியில் பார்க்கும்போது இவங்களுக்கு உடம்புல எந்த இடத்துல புற்றுநோய் இருக்குன்னு பயாப்சி டெஸ்ட்டு எடுக்காமே என்னால் சொல்ல முடியும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் போற வழியில இருக்கிற கருப்பன்துறை விளக்கு அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்கதான் சிவானந்த மாயா சாமியார் வருஷத்துக்கு ஒரு முறை தீராத நோய் தீர்க்கும் சக்தியை பெற நிர்வாணமா பூஜை செய்யறாரு. அப்படி ஒரு வினோதமான பூஜையை பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். தீராத நோய்களோட மட்டும் இல்லாம குழந்தை இல்லாத சிலரும் இங்க வராங்க. அப்படி வரவங்களுக்கு தன்னோட சக்தி மூலமா குழந்தை பிறக்கிறதா சொல்றாரு சிவானந்த மாயா. குழந்தைகள் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய மேல்நாட்டு மருத்துவத்தை அணுகி எனக்கு குழந்தையே இல்லை, உனக்கு குழந்தையே இருக்காது, நீ ஏதாவது குழந்தை எடுத்து வளர்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லி நிறைய பேரை கைவிடுற மருத்துவங்கள் நிறைய இருக்குது. இப்போ அந்த மாதிரி உள்ளவங்க என்னை அணுகும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் என்னோட இருக்கக்கூடிய அந்த தவ முறையில் நான் வாங்கின அந்த சக்தியையும் மருந்துகளில் அதை கலந்து அவங்களோட சக்தியை அவங்களுக்கு கொடுக்கும்போது இப்போ 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க 3 மாதத்தில் குழந்தை உண்டாயிருக்காங்க. இவரு இப்ராஹிம். இவருக்கு திருமணமாகி பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்திருக்கு. பல இடங்களுக்கு போய் பல டாக்டர்களை பார்த்திருக்காங்க. ஆனா எங்கேயும் கிடைக்காத தீர்வு இங்க வந்து சிவானந்த மாயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. சரி, எனக்கும் கல்யாணம் 9 வருஷம் ஆகுது. சரி, இல்லாதனால குழந்தைக்கோசம் வந்தேன். சாமிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒரு வருஷம் சாப்பிடணும் பண்ணார். 5 மாதம் தான் மருந்து கொடுத்தாரு. குழந்தை நின்றுச்சு. இப்போ 7வது மாதம் வயசு. நாடி பிடிச்சி பார்த்துட்டே சொல்லிட்டாரு, இல்லை நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லைப்பா, இது கர்ப்பப்பை சுற்றி காற்று அழுத்தினால இது யாருக்குமே தெரியாது. இது ஸ்கேனில் காற்று இருக்கிறது எப்படி தெரியும்? இது எங்களை மாதிரி சித்தர்கள் நாடி பிடிச்சி தான் பார்த்து தெரியும். இந்த மாதிரி மருந்து சாப்பிடுங்க சொல்லி தொடர்ந்து ஒரு 4 மாதம் மாதம் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி தான். தலை குத்தும்போது வர சொன்னாங்க, வந்துட்டு மாதம் மருந்து வாங்கிட்டு போவோம். இதே மாதிரி போயிடுவோம். கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல். இங்க பிரச்சனைகளோட வர மக்களுக்கு மருந்தோட தன்னோட சக்தியான K4 கதிர்வீச்சை கொடுக்கறதா எனக்கு ஒரு ஆச்சரிய தகவலை அறிவியல் பூர்வமா சொல்றாரு சிவானந்த மாயா. இவர் இப்படி K4 கதிர்வீச்சுன்னு சொன்னதும் இது ஏதோ கெமிஸ்ட்ரி வேர்டு மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். இந்த சக்தி இவருக்கு கிடைக்க இவர் பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஆனா இவருக்கு இந்த சக்தி அம்மன் கிட்ட இருந்து கிடைக்கிறதா சொல்லி என்ன ஆச்சரியப்படுத்தினாரு சிவானந்த மாயா. சூரியன் கிட்ட இருந்தும் சந்திரன் கிட்ட இருந்தும் பெறப்படக்கூடிய சில கதிர்வீச்சுகள் மின்சாரமாக மாறுது. இப்போ மழை இடிலாம் பொழியும் போது நமக்கு ஒரு மின்சாரம் தாக்குது இல்லையா, அது மாதிரி அந்த கதிர்கள் நம்ம உடம்புல தவம் இருந்து அந்த அம்மா மூலமாக நம்ம வாங்கி வச்சுக்கும்போது, இதை நாடியில் பார்க்கும்போது இவங்களுக்கு உடம்புல எந்த இடத்துல புற்றுநோய் இருக்குன்னு பயாப்சி டெஸ்ட்டு எடுக்காமே என்னால் சொல்ல முடியும். பலவிதமான நோய்களோட வர மக்களுக்கு மருந்துகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட உடம்புக்குள்ள செலுத்துற K4 சக்தியை பெருக்கிறதுக்கும் மக்களுக்கு மருந்தா கொடுக்கப்படும் மூலிகைகளுக்கு உயிர் கொடுக்கவும் தான் இந்த நிர்வாண பூஜை நடத்துறதா ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்றாரு சுரேஷ். இந்த பூஜை எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த கெயின் சத்து ஏற்றுறதுக்காக. இது வந்து மருந்துனால மட்டும் இந்த நோயை குணப்படுத்த முடியாது. எல்லாருமே மூலிகை மருந்து கொடுத்துட முடியாது. அரைச்சி கொடுக்க அப்புறம் மூலிகை மருந்து ஆகாது. அந்த பறிக்கக்கூடிய மருந்துக்கு உயிர் கொடுக்க தெரியணும். தீராத நோய் தீர்க்கும் K4 சக்தியை அதிகரிக்கவும் தன்னை தேடி வர மக்களுக்கு கொடுக்கும் மூலிகை மருந்துகளுக்கு உயிர் கொடுக்கவும் நடத்தப்படும் இந்த நிர்வாண பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடத்தப்படுறதா சொல்றாரு சிவானந்த மாயா. இப்போ அங்க நிர்வாண பூஜைக்கு எல்லாம் தயாரா இருந்தது. அங்க ஒரு பெரிய மத்தளம் ஒண்ணு இருந்தது. அதை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மத்தள சத்தம் அங்க சூழ்ந்திருந்த அந்த இரவு நேர தனிமையை முறியடிச்சு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டு இருந்தது. மத்தளம் பக்கத்துல ஒரு சூலம் செஞ்சு வச்சிருந்தாங்க.
சிவானந்த மாயா அதை சுத்தி வந்து வேண்டிக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி போய் தன்னோட ஒற்றை காலை தூக்கி நின்று வேண்டிக்கிட்டாரு. மறுபடியும் அந்த பள்ளத்துக்கிட்டே வந்துட்டாரு. அதுக்குள்ள இறங்கி தன்னோட உடைகளை கழட்டி உட்கார்ந்தாரு. இப்போ சிவானந்த மாயா செய்ய போற நிர்வாண பூஜையோட முதல் கட்டம் இது. இதை யாரும் பார்க்க கூடாதுன்னு அந்த பள்ளத்தை கொஞ்சம் பலகைகளை வச்சு மூடினாங்க. இப்படி இங்க ஒரு நிர்வாண பூஜை நடக்குதுன்னு உலகத்துக்கு வேணும்னா இவங்க மறைச்சிருக்கலாம். ஆனா இது ஆவலா பார்க்க வந்த எனக்கும் அதே நிலை தானான்னு தோணுச்சு. என்னால உள்ள அவர் என்ன பண்றாருன்னு எதையும் பார்க்க முடியல. சிவானந்த மாயா பள்ளத்துக்குள்ள ஏத்தின விளக்கோட ஒளிய அங்க இருந்த சின்ன துவாரத்துல என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த பள்ளத்துக்கிட்ட இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு யாக குண்டம் இருந்ததை நான் பார்த்தேன். அந்த யாக குண்டம் முக்கோண வடிவத்துல இருந்தது. பொதுவாவே யாக குண்டம் சதுர வடிவத்துல தான் இருக்கும். இப்படி முக்கோணமா பார்க்கறது இங்கதான் முதல் தரம். பட் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. யாக குண்டத்துக்கு மேல முக்கோண வடிவில ஒன்ன செஞ்சு கட்டி இருந்தாங்க. அத செம்பு கம்பியால கட்டி இருந்தாங்க. அந்த கம்பி ரொம்ப நீளமா அம்மன் கருவறைக்குள்ள போற மாதிரி கட்டி இருந்தாங்க. இது ஏன் இப்படி உள்ள கருவறை வரைக்கும் இணைச்சிருக்காங்கன்னு எனக்கு சிவானந்தா சொன்ன விளக்கம் ஞாபகத்துக்கு வந்தது. அது நம்ம ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய பிந்து ஸ்தானம். அந்த செம்புகளில் சகசிரதல தேவிங்கிறதுனால சகசிரதம் தான் உச்சி. நம்ம எந்த பூஜைகள் பண்ணினாலும் அம்மாவுக்கு வந்து உச்சி குளிரணும். அப்போ அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயத்த அவங்களுக்கு உச்சியில் போய் சேர்ந்த விஷயமா நம்ம பண்ணுறதுனால நம்ம அந்த இடத்துல யாகம் எது பண்ணினாலும் அதில் அந்த ஹீட் அதில் ஏறி அதுவே மின்சார சக்தியாக மாறி அம்மாவுக்கு மறுபடியும் அது போய் சேரும். பள்ளத்துக்குள்ள தவம் இருந்த சிவானந்த மாயா தன்னோட முதல் கட்ட தவத்தை முடிச்சு வெளியே வந்தாரு. உள்ள வைக்கப்பட்ட பாம்பு மாதிரியான தண்டையை எடுத்துட்டு வந்தாரு. அங்க இருந்து வந்து அம்மன் கருவறை கிட்ட வந்தாரு. தன்னோட ஒற்றை காலை தூக்கி நின்னு அம்மா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இப்படி முழு நிர்வாணமா அம்மனை பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிடுறத பாக்குறப்போ பிறந்த குழந்தை தன்னோட அம்மாவை அழைப்பது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை அம்மனுக்கு ஏன் இந்த நிர்வாண பூஜை? உடல் உபாதைகளோட இங்க வர எல்லாருக்கும் தன்கிட்ட இருக்கும் K4 சக்தி மூலமா சரி செஞ்சுக்கிட்டு வராரு. அந்த சக்தி கிடைக்கத்தான் இந்த நிர்வாண பூஜைன்னு சொன்னாரு சிவானந்த மாயா. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் போற வழியில இருக்கு கருப்பன் துறை விளக்கு. இங்க வருஷத்துக்கு ஒரு முறை தன்னோட தீராத நோய் தீர்க்கும் சக்தியை பெறுவதற்காக நிர்வாண பூஜையை செய்யறாரு சிவானந்த மாயா. அதைத்தான் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். சிவானந்த மாயா இப்ப அம்மன் கருவறைக்குள்ள போனாரு. உள்ள போனதும் தன் மேல இருந்த கொஞ்சம் துணியையும் எடுத்து முழு நிர்வாண கோலத்துல இருந்தாரு. தன்னோட தலையை விரிச்சு விட்டு இப்ப பரவச நிலைக்கு மாறிட்டாரு. அம்மனுக்கு தீபாராதனை காட்டினாரு. அங்க இருந்து வெளியே வந்தாரு. அங்க இருந்த மத்தளம் கிட்ட போய் அதை அடிக்க ஆரம்பிச்சாரு. நேரம் ஆக ஆக அவரோட முகம் ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருந்தது. இந்த நிர்வாண பூஜையோட அடுத்த ப்ராசஸ் யாகம் வளர்க்கிறது. இப்போ அதுக்கு ரெடியானாரு சிவானந்த மாயா. சில மந்திரங்களோட ஆரம்பமாச்சு யாக வேள்வி. என்னையும் சில யாக பொருட்களை யாக குண்டத்துல போட சொன்னாரு. நானும் போட்டேன். கொஞ்ச நேரம் யாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சிவானந்த மாயா.
திடீர்னு அங்க இருந்து அம்மன் கருவறைக்கு வந்துட்டாரு. தன்னோட முகத்துல கருப்பு துணிய கட்டிக்கிட்டாரு. அம்மன் சிலை கிட்ட இருந்த அவரு இப்போ ஒரு வாழைப்பழத்தை கையில வச்சு வேண்டிக்கிட்டாரு. பழத்தை உரிச்சு அம்மனுக்கு கொடுத்தாரு. கொஞ்சம் தண்ணீரும் அம்மனுக்கு கொடுத்தாரு. அம்மன் அந்த பழத்தை சாப்பிட்ட மாதிரியான ஒரு விஷயம் அங்க நடந்தது. இனிதான் கிளைமேக்ஸ். இந்த நிர்வாண பூஜை முடிவுக்கு வந்தாச்சு. மௌன மொழியில அம்மன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த சிவானந்த மாயா இப்ப அம்மன் காலை பிடிச்சு மண்டி போட்டு வேண்டிக்கிட்டாரு. எழுந்து அம்மன் முகத்தை தழுவி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இப்படி ஃபீல் பண்றத பார்க்க ஒரு குழந்தை தன்னோட அம்மா முகத்தை தழுவன ஃபீலை கொடுத்தது. திடீர்னு அம்மன் சிலைய கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு பித்து நிலையில இருந்தாரு. கொஞ்ச நேரம் அவர்கிட்ட எந்த அசைவும் இல்ல. நான் கூட மயக்க நிலைக்கு போயிட்டாரோன்னு தான் நினைச்சேன். இந்த நிர்வாண பூஜையை செய்து குழந்தையாக நான் வடிவம் எடுத்து அம்மா கிட்ட போய் அந்த வரத்தை கேட்குறேன். அவங்க இறங்கி நம்மளை தாளாட்டுறதுக்கு ஒரு தொடுறாங்க. அவங்க கை முழுமையாக நம்ம மேலே படும். என்னை முகத்தெல்லாம் அப்படி தடவி கொடுப்பாங்க. என் முகத்தெல்லாம் தடவி என் உடம்பை முழுக்கும் தடவி அந்த அவங்க கை என்னோட மேலே படும்போது ஃபுல்லாகவே நான் எதையோ அடைஞ்சிக்கிட்டு இருக்கேங்கிற ஞாபகம் இருக்கும். ஆனால் குழந்தையா இருப்பேன். அம்மனை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அம்மனை சுத்தி வந்து தீபாராதனை காட்டி தன்னோட நிர்வாண பூஜையை முடிவு செஞ்சாரு. இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான பூஜை எல்லாம் இமயமலை பகுதிகளில் தான் ரொம்பவே உக்கரமான சாமியார்கள் நடத்துவாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். ஆனா நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்கு இதெல்லாம் இப்ப சாத்தியமாயிருக்குன்னு நினைக்கும் போதே எனக்கு பிரமிப்பா இருக்கு. இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இப்ப நாம எவ்வளவு அதிசயமான ஒரு வழிபாட்டை நேரடியா காட்டிக்கிட்டு இருக்கோங்கிறது புரியும். நான் அங்கிருந்து கிளம்பினேன். மீண்டும் ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அருண். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். சாம்பிராணி புகை போட்டால் ஆட்டம் போடும் பேய்கள். ஒரு அம்மன் கோயிலில் அரங்கேறும் அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.